என்கிற மனம். 1 தீமோத்தேயு 6:6 போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்க பாத்தீங்க அப்படின்னா, ஒரு ஊர்ல ஒரு ஏழை செருப்பு தைக்கிற தொழிலாளி இருந்தான். அவன் ஒரு நாளைக்கு உழைச்சு சம்பாதிக்கிற காசு அன்னைக்கு அவனோட குடும்பத்துக்கு சாப்பாட்டுக்கே கரெக்டா இருக்கும். ஆனா அவன்கிட்ட ஒரு பெரிய குணம் இருந்துச்சு. காலையில எந்திரிச்சு உடனே ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு தன்னோட வேலையை ஆரம்பிப்பான். ராத்திரி படுக்கும் போது இன்னைக்கு எங்களுக்கு உணவளிச்சீங்களே இயேசுப்பா நன்றின்னு மனநிறைவோட ஜெபம் பண்ணிட்டு தூங்குவான். அவன் முகத்துல எப்பவுமே ஒரு பிரகாசமும் நிம்மதியும் இருக்கும். அவனோட பக்கத்து வீட்டுல ஒரு பெரிய பணக்காரர் இருந்தாரு. அவருக்கு ஏகப்பட்ட சொத்து, ஆனா நிம்மதியே இல்லை. இன்னும் சம்பாதிக்கணும், இன்னும் சேர்க்கணும், ஓடிக்கிட்டே இருப்பாரு. ஒரு நாள் அந்த பணக்காரர் அந்த ஏழையை பார்த்து கேட்டாரு, உனக்கு நாளைக்கு என்ன பண்ண போறேன்னு தெரியாது, ஆனா எப்படி உன்னால எப்பவுமே இப்படி சந்தோஷமா நிம்மதியா பாடிக்கிட்டே இருக்க முடியுது அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அந்த ஏழை சொன்னாரு, ஐயா எங்ககிட்ட நாளைக்குன்னு சேர்க்கறதுக்கு எதுவுமே இல்லதான், ஆனா என்ன உருவாக்குன ஆண்டவர் என் கூட இருக்காரு. இன்னைக்கு எனக்கு தேவையானதை அவர் தந்துட்டாரு, அதனால எனக்கு இந்த நாள் போதும் அப்படின்னு தோணுது. நாளைக்கு தேவையானதை என் தேவன் பார்த்துப்பாரு அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்குமே நம்மளுடைய வாழ்க்கையில இந்த உலகத்துல இன்னும் வேணும் இன்னும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். பணம், வசதி, அந்தஸ்து எல்லாம் இருந்தாலுமே பல போராட மனசுல ஒரு நிம்மதியே இல்லை. ஏன் தெரியுமா? அவங்க கிட்ட போதுங்கிற மனசே இல்லை. நம்ம இன்னைக்கு இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு விஷயத்த பார்த்து பார்த்து ஆசைப்படுறோம். அவங்க கிட்ட கார் இருக்கு அப்படின்னு ஆசைப்படுறோம். ஆனா கார் இருக்கவங்க அவங்க கிட்ட பெரிய கார் இருக்கு அப்படின்னு ஆசைப்படுறாங்க. இந்த மாதிரி ஆசை அப்படிங்கிறது நமக்குள்ள வரும். எதிர்பார்ப்புங்கிறது நமக்குள்ள வரும்போது நம்மளுடைய நிம்மதியா அது கெடுக்குது. ஆனா எசப்பா நமக்கு தந்தது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கும்போது நம்மளோட வாழ்க்கையில சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கத்தத்தாராரு. இன்னைக்கும் அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்பட்டு அதை போல நான் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்காம, நமக்கு ஒரு டேலண்ட் தந்திருக்காங்க, நம்மள ஒரு வழியில் நடத்துறாங்க, அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். நமக்கு நிம்மதியும் சமாதானத்தையும் கத்த தந்து நம்மளை வழிநடத்த வல்லவரா இருக்கிறாரு. இன்னைக்கு விசுவாசிப்போம், ஜெயம் பெறுவோம். ஆமென்.